நல்லார் இணக்கம். கலிங்க நாட்டிலே ஒரு குருகுலம் சிறப்பாக இயங்கி வந்தது. அன்றைய நாட்களில் இப்படி பள்ளி, கல்லூரி, மேல் படிப்பு, பட்டப்படிப்பு இந்த மாதிரியான நிறுவனங்கள் இல்லை. ஒரு குருவை அண்டி இருந்து அவரிடமிருந்து அனைத்து வாழ்க்கை கல்விகளையும் கற்றார்கள் மாணவர்கள். அப்படி கலிங்க நாட்டிலே இயங்கி வந்த ஒரு குருகுலத்தில் இருந்த ஆசிரியரின் கீழ் விவேகமதி என்ற பெயருடைய மாணவன் படித்து வந்தான். அவனுடைய அந்த கல்வி நிறைவு பெற்று பொதுவாக 12 ஆண்டுகள் குருகுல வாசம் இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். நிறைவு பெற்று அவன் தாய் தந்தையை நாடி செல்லுகின்றான். உலகியல்ல எத்தனை போட்டி, பொறாமை, சச்சரவுகள், கலகங்கள், பிரச்சனைகள் இதையெல்லாம் சந்திக்க வேண்டுமோ அதையெல்லாம் நினைத்து பார்த்து வருத்தம் கொள்கின்றான். அதனால தன்னுடைய ஆசிரியர் இடத்துல போய் கேட்கின்றான், விவேகமதி, குருநாதரே, இத்தனை நாள் உங்களுடைய கண்காணிப்பின் கீழ் பத்திரமாக இருந்து எந்தவித உலகியல் சிக்கல்களும் பிரச்சனைகளும் இல்லாத அமைதியான சூழலில் வாழ்க்கை இனிமையாக முடிவுக்கு வருகின்றது. இனி எப்படி தைரியத்தோடு நான் உலகுக்கு சென்று எதிர்நீச்சல் போட்டு வெற்றி கொண்டு வர முடியும் என்பது எனக்கு விளங்கவில்லை. தாங்கள்தான் எனக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லி வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றான். அப்போ ஆசிரியர் பதில் ஏதும் நேரடியாக சொல்லாமல் ஒரு காட்டுக்குள் அழைத்து செல்கின்றார். அங்கு கீரியும் பாம்பும் சண்டை போட்டு கொண்டு இருக்கின்றன. ஒரு நொடி பொழுதிலே கீரி மாய்ந்து விடும் போல் இருக்கின்றது. ஆனால் அதை எப்படியோ பாம்பின் பிடியிலே இருந்து தப்பித்து காட்டுக்குள்ளே ஓடி சென்று ஏதோ ஒரு காரியத்தை செய்துவிட்டு ஒரு புத்துணர்ச்சியோடு மீண்டும் வந்து சண்டை போடுகின்றது. பாம்பு சண்டை போட்டு சோர்ந்து போய் தன் போக்கிலே அது போய் விடுகின்றது. அப்போ ஆசிரியர் விவேகமதியை பார்த்து கேட்கின்றார், இந்த பாம்பும் கீரியும் சண்டை போட்டதை பார்த்தாய் அல்லவா? இப்படித்தான் நீ உலக வாழ்க்கையிலே வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொண்டு அனைத்து சிக்கல்களுக்கும் ஒரு முடிவான விடையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். விவேகமதி, குருநாதரே, நீங்கள் சொல்ல வந்த விஷயத்தை மேலும் விளக்கமாக சொன்னால் சிறப்பாக இருக்கும் என்று கேட்கின்றார். அப்போ குருநாதர் சொல்லுகின்றார், இந்த பாம்பு போலதான் நம்மை வந்து சுற்றி வளைத்து பிடித்து கொள்கின்றது இந்த உலகியல் மாயை, மற்ற விவகாரங்கள், பணம் சம்பாதிப்பது, குடும்பத்தை கவனிப்பது, அதில் வரக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள், சொன்னபடி கேட்காத பிள்ளைகள், இப்படி எத்தனையோ அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கின்றது. அதையெல்லாம் கீரி எப்படி பாம்பை சமாளிக்கின்றதோ அதுபோல நீ சமாளிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். கீரி பாம்பின் பிடியிலே அகப்பட்டு பாம்புக்கு இரையாவது போல இருக்கின்றது. ஆனால் அது எப்படியோ நழுவி தப்பித்து
காட்டுக்குள் சென்று சில மூலிகை செடிகளை எல்லாம் தனக்கு ஏற்பட்ட காயங்கள் மீது தடவி புத்துணர்ச்சியோடு மீண்டும் வந்து பாம்பை எதிர்த்து தாக்குகின்றது. அப்படி நீயும் வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது நல்லவர்கள் தொடர்பு, நல்ல விஷயங்களை கேட்பது, சத்சங்கம் சில நாட்களில் அல்லது ஒரு நாளின் சில மணி நேரமாவது தனித்து மௌனமாக இருப்பது, நல்ல ஆன்ம சாதனைகளை எல்லாம் செய்து வருவது, ஞாபஜபம் கூறுவது, இறை வழிபாடு, இங்கு குருகுலத்திலே கற்றுக்கொண்டதை எல்லாம் காற்றோடு போக விடாமல் தொடர்ந்து கடைபிடித்து வர வேண்டும். அவையெல்லாம் மூலிகை செடி எப்படி கீரி பிள்ளைக்கு ஒரு புத்துணர்வு அளித்ததோ அதுபோல உனக்கு ஒரு புத்துணர்வு தரும். அதனால உலகத்திலே நீ எதையும் எதிர்த்து போராடி வெற்றி கொள்ள முடியும் என்று சொல்லுகின்றார். இதே கருத்தை தான் பஜகோவிந்தம் என்ற தன்னுடைய மிகச்சிறந்த தோத்திர நூலிலே ஆதிசங்கரர் அவர்கள் சொல்லுகின்றார், சத்சங்கத்துவே நிசங்கத்துவம். சத்சங்கம் கிடைத்தால் வேண்டாத சங்கங்கள், தீயவர்களுடைய பழக்கம், தீயவர்களுடைய நட்பு இதெல்லாம் தானாக விலகி போகும். நிச்சங்கத்துவே நிச்சல தத்துவம். அப்படி தீயவர்கள் நட்பு இல்லை என்றால் மனம் நிச்சலமாக ஆடாமல் அசையாமல் ஒருநிலைப்பட்டதாக இருக்கும். நிச்சல தத்துவே நிர்மோகத்துவம். மனம் ஒருநிலைப்பட்ட நிலை கிடைத்தால் நமக்கு எந்த பொருள் மீதும் மோகம் வராது. நிர்மோகத்துவே அந்த நிர்மோக நிலை கிடைத்தால் மோட்ச பேறு நமக்கு கிடைக்கும் என்று பஜகோவிந்தத்தில் வருகின்ற ஒரு 4 வரிகள் மட்டும், ஒரு பத்தி. சத்சங்கத்தே நிசங்கத்துவம், நிசங்கத்துவே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி என்ற அந்த பாடல் முடியும். அப்படி நல்லார் இணக்கம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த கதையின் மூலமாக விவேகமதிக்கு குருநாதர் கூறுவது போல உலகில் வாழப்போகின்ற அனைத்து மக்களுக்கும், நம்மை போன்று இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் குருநாதர் வழிகாட்டுகின்றார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். உலகில் பிரச்சனைகளும் சிக்கல்களும் சண்டை சச்சரவுகளும் பூசல்களும் இல்லாமல் ஒரு நாளும் இருக்காது. இருந்தாலும் அவற்றையெல்லாம் எப்படி சமாளிக்க வேண்டும் என்றால் இறை நம்பிக்கை, நல்லவர்கள் இணக்கம், அன்றாடம் இறை வழிபாடு, சில மணி நேரமாவது நல்ல நூல்களை படிக்க நேரம் ஒதுக்க வேண்டும், நல்ல நாம ஜபம் செய்ய வேண்டும். இப்படி எத்தனை முறைகளில் நாம் எதை எளிமையாக செய்ய முடியுமோ அதை பின்பற்றுதல் வேண்டும் என்பதை இக்கதையின் மூலம் தெரிந்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.